எல்லாம் இந்த காமராஜ பீஜத்தை ஜபிக்க வேண்டிய முறைப்படி அந்த அக்ஷரத்தை ஜபிக்காம ஜபிச்சதுக்கே இத்தனை பலம். நெல்ல சத்குருவனிடத்துல போய் மகாமந்திரத்தை வியாசர் சொன்னார் ஜனமேஜயரை பார்த்து. சத்குருவனிடத்துல போய் விதிவத்தாய் நெல்ல முகூர்த்தத்துல இந்த மகாமந்திரத்தை அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு வருமன அம்பாளுடைய சுரூபத்துல சித்தத்தை அப்படி வச்சு ஜபிக்கிறவாளை ராஜாக்கள் தான் தேடிக்கிட்டு வருவார், பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் தேடிட்டு வருவார். அதுல இருந்து புரிஞ்சுக்கோன்னு சொன்னார் ஜனமேஜயருக்கு வியாசர். இப்படி இந்த மகாமந்திரத்தை இவன் ஜபிச்ச ஒரு பெரிய புண்ணியம் என்னாச்சு, குஹன் இருந்த இந்த சிங்கிவேரபுரம் இருக்கேன், குஹன் கங்கை இருகரவையான் கம்பர் சொல்றாரே, அந்த சிங்கிவேரபுரத்திலிருந்து வேட ராஜா திவ்யமான ரசத்தையும் திவ்யமான குதிரைகளையும் சுதர்சன் கொண்டு கொடுத்தானாம். ஏன்னா அயோத்தியை சேர்ந்த ஒரு தேசம் அது, அதனால கொண்டு கொடுத்தானாம். திவ்யமாக ஆயுதங்களோட கூட சுதர்சனனுக்கு கொண்டு கொடுத்தானாம் இந்த வேடராஜா. முனய ராஜபுத்திர த்ருவம் ராஜ்யம் நிச்சயம் நமஸ்காரம் பண்ணுவா சுதர்சனன். அப்போ சொல்லுவானா, நீ நிச்சயம் ராஜாவா ஆக போறேன், நாங்க பார்க்க போறோம் சொல்லுவானா. ராஜபுத்திர த்ருவம் ராஜ்யம் ஆண்கள் வாயால ஆசீர்வாதம் பண்ணினா அது வீணா போயிடுமோ? தபஸ்வி எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாளாம் பாரத்வாஜ ஆசிரமத்துல. பிரதாபத்தினாலே சாரீரமான பலத்தினாலே நீ ராஜ்யத்தை அடைஞ்சுவிட போறேன். அதற்கு அறிகுறிதான் அம்பாளுடைய தரிசனம், அம்பாளுடைய மந்திரம் உனக்கு கிடைச்சிருக்கு. நாளாம் இவனுக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்தது அவனுக்கு தான் தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. விஷயம் எல்லாம் சொல்றாள், எங்களுக்கு தெரியும். அம்பாள் எங்க ஆசிரமத்துல உனக்காக வந்தது எங்களுக்கு தெரியாம வந்து விடுவாங்க. பக்கத்திலேயே இருக்காள், எங்க கண்ணுக்கு தெரியறாளவ சகாயமா இருக்க போறாள். சகாயத்தே சுகம் பார்த்து குழந்தையினுடைய தாயார்த்த சொன்னாங்க, அம்மா உங்க குழந்தை ராஜாவா ஆக போறான், நீங்களும் பார்க்க போறேன் நாங்களும் பார்க்க போறோம். நாளாம் உடனே நமஸ்காரம் பண்ணி மனோரம சொன்னாலாம், மகான்களான உங்க வாக்குல வந்து சொல்லு சத்தியமா ஆகணும். நாளாம் தாயல்லவா, தாய் குழந்தையினுடைய க்ஷேமத்தை பல பிரகாரமா வேண்டுவள். சுவாமி ஏதோ அம்மாவை அவசரத்துல திடீர்னு போய் பார்க்கணும்னு போனால் கௌசல்யை பார்க்கணும்னு ராமன். வால்மீகி சொன்னாள், அரண்மனையில் இல்லையாம் கௌசல்ய. வேலைக்காரால கேட்டாள், எங்க போயிருக்காள்னா ரங்கநாதனுடைய கோவிலுக்கு போயிருக்காள்னா. ரங்கநாதனுடைய கோவிலுக்காக சுவாமி வந்தாள். வந்தா ரங்கநாதனுடைய காலில் தலையை வச்சு கௌசல்ய என் ராமன் ராஜாவாகணும்னு யாச்சிச்சுட்டு இருக்கானா. தத்ரதாம் பிரவணாமேவ மாதரம் வாக்யதாம் தேவதாகாரே ததர்ஷாயாஜதீம் ஸ்ரீயம். ஆயாஜதீம் ஸ்ரீயம், என் குழந்தை ஸ்ரீமானா இருக்கணும்னு யாச்சிக்கிறாளாம். ஆயாஜதீம் வானரையா கேட்கிறாளாம். பிரவணாமேவா, தலையை காலில் வச்சுட்டே ரங்கநாதனுடைய ரெண்டு காலையும் தலையை வச்சுன்னு கேட்டு இருக்காளா. பின்புறமா பார்த்து போன சுவாமி ராமன் கண்ணால ஜலம் விட்டுட்டாளா. அம்மா எனக்காக இப்படி பண்றாளா, நான் இல்லாத போதெல்லாம் வேண்டியிருக்காளே, நான் என்ன பதில் பண்ண போறேன் மாதாவுக்கு. தத்ரதாம் பிரவணாமேவ மாதரம் சோமவாசினீம் பாக்யதாம் தேவதாகாரே ததர்ஷாயாஜதீம்
தாய் எப்படி வேண்டுவள்? உங்கள் வாக்கு சத்தியமாகணும், என் குழந்தை ராஜாவாகணும்னு மனோரமே தபஸ்வியோட ஆசீர்வாதம் பண்ணின பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி வேண்டினாளாம். அம்மா கடைச்சுடுத்து ராஜ்யம் நினைச்சுக்கோனாலாம் பெரியவாளா. அவ்வளவு தீர்மானமா சொன்னாள். அம்பாளுடைய அனுகிரகம்னா இருக்கு, அது க்ஷேமத்தை கொடுத்து விடும்னாலாம். சொன்னாலும் அந்த அம்மா, என் குழந்தைக்கு ராஜ்யம் கிடைக்கிறது ஒரு ஆச்சரியமா, உங்களுக்கு தாசனவன் உங்க காலங்களில என் குழந்தை வந்துட்டான். தாசோயம் சாதுக்களை அடைஞ்சவனுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது ஒரு ஆச்சரியமா? கிம் சித்திரம், உங்களுடைய ஆசீர்வாதம் வீணா போகுமா? ஆசீர்வாதம் தானே என் குழந்தை ராஜாவாயிடுவதில் சந்தேகமில்லை. நாளாம் சாமான்யமான மனிதர்களா? பவந்தோ மந்திரவித்தமாக மகாமந்திரங்களை உணர்ந்து ஜபிச்சு ஜபிச்சு அந்த தேவதையாக ஆனவர்கள். ஆகினால உங்க வாக்கு ஆசீர்வாதம் வீணா போகாது. பவந்தோ மந்திரவித்தா